அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா பிழை திருத்தத்தில் ஒரு 2 டாபிக் கிட்ட கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா கலவையாக பார்க்கலாம். அது எந்த புக்கு அப்படி இப்படின்னு காமிங்க. அந்த புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, வலு, சொல்லு இதேமாரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இந்த அடுத்த வீடியோவில் என்ன வரும்னா, இது சிலபஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு வச்சுருங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 பாட்டு 7 பாட்டாக தான் பிரிச்சிருப்போம். எல்லாமே அது ரிலேட்டடாக எல்லா நீங்கள் சிலபஸில் வேணால் பாருங்கள், எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். ஒரு லைன் கூட நான் விட்டுருக்க மாட்டேன். எல்லாமே அது கூட சேர்த்துருப்பேன். இப்போ இது எல்லாமே சொல்பொருள் ரிலேட்டடாக உள்ளதான் சொல்பொருள் கூட வச்சுருப்பேன். கலைச்சொல்லும் அயல்ச்சொல்லும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாபிக். ஏன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் மாதிரி வரும். இலக்கியம் அறிஞர்கள் இது ஒரு லிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம அப்படி படிச்சுட்டு போடுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் டாபிக். அதனால இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியான டாபிக் மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா மார்க் கம்மி பண்ண வைக்க டாபிக். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலான டாபிக். அதெல்லாம் படித்து வச்சு இதை ஈஸியாக போடலாம். இப்போ அகரவரிசைலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடலாம். சொற்கள் ஒழுங்கு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற படித்து வச்சு அதை அப்படி எது வரிசையாக லைன் இருக்குன்னு பார்த்து போடணும். சரிங்களா? அப்படி தான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். கலைச்சொல் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், இப்போ கலைச்சொல் மாதிரி ஒரு சீரிஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம்னு இருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அது பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா அது ஃபர்தராக கொண்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வலுச்சொல். இந்த வலுச்சொல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் வரும். நிறைய இருக்குது. நான் நிறைய புத்தகத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது புத்தகம் பார்த்தீங்கன்னா தமிழ் பயிற்று முறை. சரிங்களா? அந்த புத்தகம் பேர். பிழை இந்த சைடில் இருக்கலாம், பிழை இந்த சைடில் இருக்கலாம், திருத்தம் சரியானது. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அக்கில் இருக்குது. அது அக்கில் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அக்குல் அப்படிங்கணும். ஆகாரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்தரா வருது, இந்தரா வருது. சரிங்களா? ஆகாரணம். சரிங்களா? அண்ணா கயிறு கிடையாது, அரை நான் கயிறுன்னு வரணும். ஸோ இதுதான் கரெக்டு. அதற்கு எது இந்த இது வரணும். அதுபோக இக்கு வரக்கூடாது. சரிங்களா? அதற்கு அதாவது என்ன அஃதாவதுன்னு வரணும். ஆதாவது வரக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறங்க அதிர்சம். சரிங்களா? அதிர்சம் அப்படி வரக்கூடாது. அதிரசம் அப்படின்னு வரணும். அதுகள்னு வரக்கூடாது. அவைகள்னு வரணும். அபராதம்னு வரக்கூடாது. இந்தரா வரக்கூடாது. இந்த இதுதான் அபராதம் கரெக்டானது. அதுக்கு வருங்க அலமாரி. இந்த ரீ தான் வரணும். அந்த ரீ வரக்கூடாது. அமர்க்களம் வரக்கூடாது. அமர்கலம் தான் சரியானது. ஐயர் இந்த வரக்கூடாது. ஐயர் இதுதான் கரெக்டானது. அரமனை வரக்கூடாது. அரண்மனை அப்படின்னு வரணும். அரளின்னு வரக்கூடாது. அலரின்னு வரணும். அருகாமனை இல்லை அருவாமனை இதுக்கு பார்த்தீங்கன்னா அறிவாள்மனை தான் வரணும். அருகாமையில்னு வரக்கூடாது. அருகில்னு வரணும். அலமேலு அப்படின்னு வரக்கூடாது. அலர்மேலு மங்கை அலர்மேலு அப்படின்னு வருமா அது. அழுகாணி சரிங்களா? அழுகுனின்னு வரணும். அல்லும்பு அப்படின்னு இருக்கு. அலிம்புன்னு வரணும். அன்னின்னு வரக்கூடாது. அன்றின்னு வரணும். ஆத்துக்குன்னு வரக்கூடாது. அகத்துக்கு அப்படின்னு வரணும். ஆப்பைன்னு வரக்கூடாது. அகப்பை. ஆம்படையான் அப்படின்னு பாருங்க. ஆம்படையான் அப்படின்னு என்னது வரணும்? அகமுடையான்னு வரணும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயுதம்னு வரக்கூடாது. ஆயுதம்னு வரணும். சரிங்களா? ஆவாரம் பூ அப்படி வரக்கூடாது. ஆவிரம் பூன்னு வரணும். சில பேர் பார்த்தா ஆவாரம் பூ பார்த்தா படிச்சு அப்படிங்கம்மா அது ஆவீரம் பூன்னு வரணும். இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஏற்றணும். சரிங்களா? உங்களுக்கு தெரியாது. இகழ்ச்சி இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இகழ்ச்சி தான் இப்படி தான் வரணும். இடது பக்கம் இது இடப்பக்கம், வலப்பக்கத்துலேருந்து வலப்பக்கம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதையே அரைச்சிட்டு இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம டக்குன்னு போயிடணும். இடைபோடுன்னு வரக்கூடாது. எடைபோடுன்னு தான் வரணும். இத்து போதல் அப்படின்னு வரக்கூடாது. இற்று போதல் இதுதான் சரியானது. அடுத்த பாருங்கள் இமயமலை அப்படின்னு வரக்கூடாது. இமய மலைன்னு வருது. இமயமலை சரிங்களா? மை வரக்கூடாது. அடுத்த பாருங்கள் இரண்டாந்திரம். அது இரண்டாந்தரம். சரிங்களா? சொல்லுங்கள். இரண்டாந்தரம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இரண்டாந்தரம் தான் வரணும். இரண்டாந்திரம் அப்படின்னு வரக்கூடாது. 27ன்னு வரக்கூடாது. 27 அவ்வளோதான். இருப்பு பெட்டின்னு தான் வரணும். அடுத்தா பாருங்கள் இலும்புன்னு வரக்கூடாது. எலும்புன்னு தான் வரணும். இளமை அப்படின்னு வரக்கூடாது. இளமை. ஈரட்டு அப்படின்னு ஈரொட்டுன்னு தான் வரணும். ஈர்வலின்னு வரக்கூடாது. ஈர்வலி. சரிங்களா? உசரம்னு வரக்கூடாது. உயரம். உசிர்னு வரக்கூடாது. உயிர். உடைமை வரக்கூடாது. உடைமை அப்படின்னு வரணும். உண்ணாமலை சரிங்களா? உண்ணாமுலைன்னு வரணும். சரிங்களா? உத்தராயணம் அப்படின்னு இது உத்தராயணம் 3 சுழி
உத்திரவுன்னு என்னது? உத்தரவுன்னு வரணும். இது தப்பு. உதடியில் வரக்கூடாது, உதட்டில்னு வரணும். உமிழ்நீர் கிடையாது, உமிழ்நீர். உலர்ந்துன்னு கிடையாது, உலர்ந்து. ஊர் சுற்று கிடையாது, உயிர் சுற்று தான் வரணும். ஊரணி கிடையாது, ஊருணின்னு தான் வரணும். ஊரணி கிடையாது, ஊரணி கிடையாது. அப்போ வந்து ஊருணி அப்படி தான் வரணும். எகனை முகனைன்னு இல்லை, எதுகை மோனைன்னு வரணும். எடக்குன்னு வரக்கூடாது, இடக்குன்னு வரணும். இடைஞ்சல்னு வரக்கூடாது, இடைஞ்சல்னு வரணும். இடர்னு வரக்கூடாது, இடர்னு வரணும். எண்ணெய்னு வரக்கூடாது, எண்ணெய்னு வரணும். எலுமிச்சை பழம்னு வரக்கூடாது, எலுமிச்சை பழம்னு வராது, எலுமிச்சை பழம் தான் வரணும். இலவுன்னு வரக்கூடாது, இலவுன்னு தான் வரணும். இலக்காரம்னு வரக்கூடாது, இலக்காரம்னு தான் வரணும். என்னமோன்னு வரக்கூடாது, என்னவோ அப்படின்னு தான் வரணும். ஏழரை நாட்டுச் சனி, ஏழரை ஆட்டுச் சனி அப்படின்னு தான் வரணும். ஒண்டியாய் வரக்கூடாது, ஒன்றியாயின்னு வரணும். ஒத்தடம்னு வரக்கூடாது, ஒற்றடம்னு வரணும். ஒத்தரெட்டைன்னு வரக்கூடாது, ஒற்றை ரெட்டைன்னு வரணும். அடுத்தா பாருங்கள், ஒரு கால் அப்படின்னு வரக்கூடாது, இக்கு வரக்கூடாது. ஒரு கால். ஒருவல்னு வரக்கூடாது, ஒருத்தின்னு தான் வரணும். கட்டிடம்னு வரக்கூடாது, கட்டடம் தான் வரணும். கட்டில்னு வரக்கூடாது, கட்டில்னு வரணும். கடப்பாறைன்னு வரக்கூடாது, கடப்பாறை. எந்த ரை வருது? கடுவுன்னு வரக்கூடாது, கடுகுன்னு வரணும். சில பேர் அந்த மாதிரி பேச்சில் கடுகு போட்டு தாளிங்க அப்படின்னு தாளிச்சுங்க சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு. கத்திரிக்கோள்னு வரக்கூடாது, கத்திரி அப்படி வரக்கூடாது, கத்தரி கோள்னு வரணும். கம்பிலி கிடையாது, கம்பிலி. பீலி கிடையாது, கம்பளி. சரிங்களா? கயிறை அப்படி கிடையாது, கயிற்றைன்னு வரணும். கருவேப்பிலை கிடையாது, கருவேப்பிலைன்னு வரணும். கருவேப்பிலை அப்படி கிடையாது, கருவேப்பிலை அல்லது கறிவேப்பிலைன்னு வரணும். சரிங்களா? ஒன்று கறி இல்லைன்னா வா கிடையாது, வே வரணும். அதுதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கவுளி கிடையாது, கவளி. அதாவது வெற்றிலை கட்டு தான் சொல்கிறாங்க. கழனி கிடையாது, கழுநீர் அப்படிங்கணும். கழுநீர். சரிங்களா? கலப்பு, கலப்பாக இருக்காங்க பிள்ளை அப்படிமா, களைப்பாக இருக்கிறார்கள். கற்பு, கற்புன்னு சொல்லக்கூடாது, இரண்டு தப்பு. கற்பு, கல்ன பகுதி. கருமை, இந்த ரூ கிடையாது. கருமை, கரிய நிறம். கருப்பு, இந்த ரூ வருமா? காக்கா இல்லை, காக்கைன்னு சொல்லணும். காது குடும்பி அப்படின்னு இது, காது குறும்பி அப்படின்னு சொல்லணும். காகூஷி, காட்சி. காவாய்னா இது, கால்வாய்ன்னு சொல்லணும். கிடான்னு சொல்லக்கூடாது, கடா. கிடா வந்து பார்த்தா எப்படி இருக்குது, பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிம்பாங்களா, அது கடா தான் சொல்லணுமா. கிடையும் கிடையாது, கிடைக்கும் சொல்லணும். கிரானம். சரிங்களா? கிரானம். கிரகணம் சொல்லணும். கொடுத்துன்னு கிடையாது, கொடுத்து பழகு. குமித்து கிடையாது, குவித்து. குறவலை, குதவலை கிடையாது, குரல் வலை. குத்துயிர் கிடையாது, குற்றுயிர், குற்றுயிர். குறும்பு கிடையாது, குறும்பு இல்லை இடக்கு. குருத்தோலை, குருத்தோலை. சரிங்களா? இந்த ஒரு வருது பார்த்துக்கிடுங்க. கேள்வி கிடையாது, இந்த இல் வராதா, அந்த இது வரும் தெரியும். கோதுமை, கோதுமைன்னு சொல்லணும். கோமணம், கோவணம் தான் வரணும். கோர்வை கிடையாது, கோவைன்னு வரணும். கோர்த்துன்னு கிடையாது, கோத்துன்னு வரணும். கோரைப்பாய் இப்படி வரக்கூடாது, இந்த ரை வரணும். கோருதல் கிடையாது, இந்த கோருதல் வரணும். சக்காலத்தி தப்பு. சக்கிலத்தி, சகக்கிலத்தின்னு வரணும். சகக்கிலத்தி தான், அது சக்காலத்தின்னு தப்பாக சொல்லுவாங்க, சகக்கிலத்தி அப்படின்னு வரணும். சந்தனம், இந்தன வருமா? சம்பந்தம், சம்பந்தம். சரிங்களா? சம்பந்தம், சம்பந்தம், சம்பந்தம். சமையலில் சமையல். ஜாக்கிரதை, அந்த ராவமா. சிகப்பு கிடையாது, சிவப்பு. சிக்கனம், அந்தன. சிலவு கிடையாது, செலவு. சிலது கிடையாது, சில. சீகைக்காய் கிடையாது, சீகைக்காய். சுதந்திரம், சுந்திரம் கிடையாது, சுதந்திரம். சுவற்றில் எழுதக்கூடாது, சுவரில் தான் எழுதணும். செத்தே பொறு, செத்தை பொறும்பாங்களே, செத்த பொறு, கொஞ்சம் கழிச்சு வா அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தாழ்த்தி வர்றது செத்த பொறு அப்படிம்பாங்க. சற்றே பொறுன்னு சொல்லணும். சொறி சிறங்குன்னு நம்ம சொல்லுவோம், சொறி சிறங்குன்னு இதை தான் சொல்லணும். ஏன் சிற. தமையன் கிடையாது, தமையன். தாரான் அப்படி கிடையாது, தரான் அப்படி கிடையாது, தாரான். சரிங்களா? தரான் அப்படி கிடையாது, தாரான்னு வரணும். தலகாணி அப்படின்னு வரக்கூடாது, தலையணைன்னு வரணும்.
தவக்கலை இப்படி வரக்கூடாது, தவளைன்னு வரணும். தாவடம் தாழ்வடம்னு வரணும். சரிங்களா? இல்லை தாவளை இல்லை தேவலை அப்படின்னு வரக்கூடாது, தாழ்வில்லைன்னு தான் வரணும். தாவரம் அப்படின்னு தாழ்வரம்னு வரணும். தாவரம் ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடாது, தாழ்வாரம்னு வரணும். தாவாரம் அப்படின்னு வந்து பார்த்தா மெயின் சொல்லுவாங்க, தாவாரம்னு சொல்லுவாங்க சில இது. தாவாரம் எப்படி இருக்குது அப்படின்னு, அது வந்து தாழ்வாரம் அப்படின்னு சொல்லணும். திருவாணி அப்படின்னு திருகாணின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்த பாருங்க, திருவிஷா அப்படின்னு திருவிழான்னு சொல்லணும். திரேகம்னு என்னது, தேகம்னு சொல்லணும். அதை பாருங்க, திலும்பு கிடையாது, திரும்புன்னு சொல்லணும். துகையல் சொல்லக்கூடாது, துவையல் சாப்பிட்றதுக்கு. துகை கிடையாது, தொகை. தொடங்குதல் கிடையாது, தொடங்குதல். துடப்பம் கிடையாது, துடைப்பம். தொடர் கிடையாது, தொடர். துடை கிடையாது, தொடை. துளைந்து கிடையாது, தொலைந்து. துளிர் கிடையாது, தளிர் விட்டது. துறவுகோல் கிடையாது, திறவுகோல்னு சொல்லணும். தொண்டை அப்படின்னா இல்லை. தெண்டனைன்னா என்னது, தெண்டனை கிடச்சிது இல்லை, தண்டனை கிடச்சிது. தெத்துவாயின்னு இல்லை, தேற்றுவாய். தெந்திரவு கிடையாது, தொந்தரவு. தொப்புள் கிடையாது, அது கொப்புள்னு சொல்லணும். துவக்கம் இல்லை, துவக்கம். துவர்க்கும் கிடையாது, துவர்க்கும். தோல்வை தோல்வி. நஞ்சை கிடையாது, இது நன்சை. நாகரிகம் நாகரிகம் நெடில் இருக்குது, இங்கே குறி வச்சுங்க. நாகரிகம். 400 எது, 400ன்னு சொல்லணும். நாத்தம் அப்படி சொல்லக்கூடாது, நாற்றம் சொல்லணும். நிச்சயதார்த்தம் சரிங்களா? நிச்சயதார்த்தம்னு இப்படி சொல்லக்கூடாதான், நிச்சயதார்த்தம் அப்படிங்கணும். நம்ம நிச்சயதார்த்தம் வந்து பார்த்தோன்னா நடந்தது தான் சொல்லுவோம், இதுதான் சொல்லுவோம். ஆனால் வந்து பார்த்தா பாருங்களேன், எப்படி சொல்லுமா, நிச்சயதார்த்தம். நிறைய, இது தெரியும் உங்களுக்கு, இந்த நிறையன்னு. நிரம்ப ரொம்ப கிடையாது, நிரம்பன்னு வரணும். இந்த வரணும். நிலவரம் கிடையாது, நிலைவரம். அது பாருங்கள், நிலவரத்தை நிலைவரம்னு சொல்லணுமா, நிலைவரம். நம்ம வந்து நிலவரம்னு சொல்லுவோம். நிலவரம் எப்படி போகுது, அது ஏதோ போதுங்க, அங்கே ஏதோ சொல்லிக்கிட்டுதாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நேற்று இல்லை, நேற்று. நொங்கு கிடையாது, நுங்கு. நோம்புன்னு சொல்லக்கூடாது, நோன்புன்னு சொல்லணும். 13 கிடையாது, 13. 14 கிடையாது, 14 அப்படின்னு சொல்லணும். இந்த 14. பயருன்னு கிடையாது, பயிருன்னு சொல்லக்கூடாது, பயருன்னு சொல்லணும். பலது சொல்லக்கூடாது, பலன்னு சொல்லணும். பழமை சரிங்களா, பழைமை அப்படின்னு சொல்லக்கூடாது, பழமை. 12ன்னு சொல்லக்கூடாது, 12 சொல்லக்கூடாது, 12 சரிங்களா. பார்க்கடல் இந்த இது வரும். பாறாங்கல் இந்த வருது. பிரமாணம்னு இது இந்த வருது. பிரமணன் இந்த சரிங்களா. புன்சை. புனையல் பிணையல்னு வரணும். புலைக்கடைன்னு வரணும், லை வரணும். புஸ்தகம் இந்த இதில் கிடையாது, இது புத்தகம் தெரியும். புஷ்பம் இது கிடையாது, இந்த இது வரணும். இஷ்டன்னு வரணும் சரிங்களா. பீலைன்னு வரணும் சரிங்களா. பூளை கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அது பீலைன்னு வரணும். எப்படி வரணும், பீலைன்னு வரணும். பெத்தியா அந்த பையனை, பெற்றாயா, பெற்றுக்கிட்டேன், பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு வரணும். இதெல்லாம் பேச்சு வழக்கு சரிங்களா. பெரளி கிடையாது, புரளியை கிளப்பிட்டாங்க. புடைத்தல் நல்லா வீங்கி போய் இருக்குது, புடைத்தல். பொம்பிளை பிள்ளை அதை சொல்லுவாங்களா, பெண் பிள்ளை. போரும் அதாவது போதும், நிறைய எனக்கு வச்சுட்டாங்க, போதும் இதுதான் கரெக்டு, இது கிடையாது. மாட்டுப்பெண் அல்லது நாட்டுப்பெண் என்ன சொல்லணும்னா மாநாட்டி பெண் சொல்லணுமா. மணத்தக்காளி என்ன சொல்லணும், மணித்தக்காளின்னு சொல்லணும் சரிங்களா. மணத்தக்காளி என்ன சொல்லணும், மணித்தக்காளின்னு சொல்லணும். மறுவீடு அதில் எப்படி சொல்லணும்னா இந்த ரூ வரணும். மாணவன் மாணாக்கன் அப்படின்னு சொல்லணும். மாற்றினான் அதை எதை சொல்லணும், மாற்றினான் தான் கரெக்டு. வானம் பார்த்தேன்னு சொல்லணும். வானவாரி
மகிஷ்மே அது மாட்சிமை. மிரித்தான் இது மிதித்தான் சொல்லணும். முகர்ந்து கிடையாது முகர்ந்துன்னு சொல்லணும். முந்தாணி முந்தானை அப்படின்னு சொல்லணும். முந்நூறு என்ன சொல்லணும்? முந்நூறு முந்தூறு சரிங்களா. அதை பாருங்க முயற்சி இப்படி வரக்கூடாது. என்னது முயற்சி. முழிக்கிறான் விழிக்கிறான். மோர்ந்து மோந்துன்னு வரணும். வயிறு இல்லை வயிறுன்னு வரும். வயிறார வயிறார சரிங்களா. இது ரெண்டுத்துக்கும் வந்து இதுதான் வரும். வறண்டான்னு கிடையாது. வறண்டான்னு இப்படி வரணும். வாரான்னு கிடையாது. வரான் வரான் கிடையாது. வாரான். வலது பக்கம் வலை பக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். வாக்கப்படு அப்படி இல்லை வாழ்க்கைப்படு. வாணிபம் இல்லை வாணிகம் சொல்லணும். விசிறி கிடையாது. இந்த விசிறி வரணும் சரிங்களா. விடியங்காட்டி அப்படின்னா என்னதுன்னா விடியற்காலை. விற்கும் விற்கும் அப்படின்னா என்னது? விற்கும் அதாவது வந்து பார்த்தோன்னா இக்கு வரக்கூடாது சரிங்களா. அப்போ இந்த இரு வரக்கூடாது. விற்கும் இதுதான் சொல்லணும். வில்னா பகுதி. உடுப்பி உடுப்பின்னு வரணும். வெண்கலம் இப்படி வரக்கூடாது. வெண்கலம் தான் வரணும். வெங்கடாஜலம் இப்படி வரக்கூடாது. வேங்கடஜலம் வேங்கடசாலம் வேங்கடசாலம் அப்படின்னா வெண்ணெய்ன்னு வரக்கூடாது. வெண்ணெய்ன்னு வரணும். வெயில் அப்படின்னு வரக்கூடாது. வெயில்னு வரணும். விறக்கடை சரிங்களா. விறக்கடையில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வாப்பா. விறக்கடை அப்படின்னு வரும். விறற்கடை விறற்கடை. வெந்நீர் இது கிடையாது. வெந்நீர். வேக்கூறு வேர்க்கூறு. இந்த கிடந்தாங்களா? வேக்கூறு என்னது? வேர்க்கூறு. அந்த கிடைத்தது வந்து பார்த்தா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? அந்த புக்லேருந்து தான் கிடந்தாங்க 2 கொஸ்டினும். ஆனாலும் நம்ம வந்து பார்த்தா எல்லா புக்லையும் எடுத்து கொடுப்போம். அதுக்கு வேணும் கிடையாது வேண்டும் சொல்லணும். வேஷ்டி கிடையாது வேட்டி. வைக்கல் கிடையாது வைக்கோல். வைதீகம் அப்படி கிடையாது வைதிகம். 1964ஆம் ஆண்டுன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆம் அப்படின்னு சொல்லணும். 1964ஆம் ஆண்டுன்னு சொல்லணும். அடுத்தா பாருங்க. ஆத்துக்காரி அகத்துக்காரி. அகத்துனது வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா அது அகத்துக்காரி தான் கரெக்டு. ஆலயம் அப்படி கிடையாது. ஆலயம். ஆட்சி அப்படின்னா ஆட்சின்னு வரணும். இடையன் கிடையாது இடையன்னு வரணும். உங்களுக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு. உலக்கு கிடையாது உலக்கு. உலக்கை கிடையாது உலக்கை. உழப்பு அப்படி கிடையாது உழைப்பு. உனக்கு இல்லை உனக்கு. உலகம் கிடையாது உலகம். ஓச்சல் கிடையாது ஓய்ச்சல். கடைசி கிடையாது கடைசி. கண்மொழி அப்படி கிடையாது கண்விழி. காய்ச்சல் கிடையாது காய்ச்சல். கார்க்கும் கிடையாது காக்கும். கார்த்து கிடையாது காத்து. கார்பான் கிடையாது காப்பான். சிலதை கிடையாது சிலவற்றை. சுவற்றை கிடையாது சுவரை. நிகழம் கிடையாது நீளம். நிலைமை நீளமை. நிழல் கிடையாது நிழல். நேர்த்தி கிடையாது நேர்த்தி. பாய்ச்சல் கிடையாது பாய்ச்சல். பாவக்காய் கிடையாது பாகற்காய். பெய்கிறது கிடையாது பெய்கிறது. மனைவி கிடையாது மனைவி. மம்பட்டி அப்படி கிடையாது மண்வெட்டி தான் கிடையாது. மாட்சி. மேய்ச்சல் கிடையாது மேய்ச்சல்னு வரணும். வெற்றிலை அப்படி கிடையாது வெற்றிலைன்னு வரணும். அதுக்கப்புறம் வாங்க அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்துடலாம். அடுத்த பிழையான சீரீஸ் இது வந்து பார்த்தா நல்ல தமிழ் எழுத வேண்டுமானில் இருக்க அந்த பிழை திருத்தம் சரிங்களா. இது இறக்கி நம்ம புக்கு அனுப்பியிருக்கோம். இதை நீங்களே பார்த்துக்கிடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா புக்லேயும் தேவையான இடத்துல மட்டும் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. நான் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது டாப்பிக்காக வந்து பார்த்தோன்னா எடுத்து தருவேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சரிங்களா பார்த்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் விநாயகர்னால் இப்படி சொல்லுவேன் விநாயகர். விரைன்னு சொல்லக்கூடாது விதைன்னு சொல்லணும் சரிங்களா. அதை பாருங்கள் வெந்நீர் கிடையாது வெந்நீர். இதெல்லாம் வைக்கல் இதெல்லாம் வைக்கோல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இதேமாதிரி மெயின் புக்லேருந்து தான் இவங்களே எடுப்பாங்க சரிங்களா. மிளகாய் கிடையாது மிளகாய். முகர்தல் கிடையாது மோத்தல் சரிங்களா. புழுக்கை கிடையாது பிழுக்கை. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து தான் எடுப்பாங்க சில பேர் புக்குக்கெலாம். முக்கியமான புக்கெலாம் இருக்குது அங்கேருந்து எடுப்பாங்க. வாங்க இப்போ நான் மற்ற புக்கு பார்க்குவோம். இந்த புக்கு ஏற்கனவே நான் அனுப்பியிருக்கேன். இதுமாதிரி ஃபர்தரான புக்கு வேணும்னா நீங்கள் டெலிகிராம் சேனல் சேர்ந்துக்கணுங்க சரிங்களா. இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தோன்னா வேறு புக்கு சரிங்களா. தவக்கை கிடையாது தவக்கை கிடையாது. இது தவளை அப்படின்னு சொல்லணும். தேல்வை கிடையாது தேவை. எண்ணெய் இதுக்கு பார்த்தோம் எண்ணெய் ஏற்கனவே பார்த்துட்டோம். அரணா கயிறு இதை பார்த்துட்டோம். அரைநான் கயிறுன்னு வரணும். கோடாலி கிடையாது கோடாலின்னு வரணும். சிலது பலது கிடையாது சில பலன்னு தான் சொல்லணும். அடுத்த பாருங்கள்
பொம்பளை பிள்ளை பொம்பிள்ளை அப்படின்னா பெண் பிள்ளை தான் சொல்லணும். ஆம்பளை பிள்ளை ஆம்பிள்ளைன்னு இது ஆண் பிள்ளையை தான் சொல்லணும். விடியப்புறம் அப்படின்னு இது விடியற்புறம் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? விடியப்புறம் கிடையாது, விடியற்புறம். வேணும் கிடையாது, வேண்டும். சொற்பனம் இல்லை, சொப்பனம். சொற்பனத்தில் கனவு கண்டேன், சொப்பனத்தில் கனவு கண்டேன். என்றைன்னு என்னது, என்றே ஒன்றைன்னு என்னது, என்னுடையது உன்னுடையது, அவன்றைன்னு அவனுடையது. கொடுத்தல் கிடையாது, கொடுத்தல்னு வரணும். உஸ்தியோகம் அப்படி இல்லை, உத்தியோகம்னு வரணும். தலகனி அப்படி இல்லை, தலை யானை, தலை யானை. நொங்கு கிடையாது, நுங்குன்னு வரணும். கத்திரிக்கை அப்படி கிடையாது, கத்திரிக்கோள். துறப்பு கிடையாது, திறப்பு. பரியாரி, பரிகாரி. இழல் கிடையாது, நிழல். புத்து, புற்றுன்னு வரணும். இரா போலாய், இரா பகலாய். சரிங்களா? வெளிக்கிடுதல். சரிங்களா? வெளிக்கிடுதல் என்னது, புறப்படுதல். முழித்தல் என்னது, விழித்தல். போறேன்னு கிடையாது, போகிறேன்னு சொல்லணும். வாரேன்னு கிடையாது, வருகிறேன்னு சொல்லணும். சிரத்தல் திறத்தல்னு சொல்லக்கூடாது, துரத்தல்னு சொல்லணும். தண்ணி கிடையாது, தண்ணீர். சுடு தண்ணீர்னு சொல்லக்கூடாது, வெந்நீர்னு சொல்லணும். பெடியன் கிடையாது, பையன். பொட்டைனது பெண் பிள்ளை. கந்தோர். காரியாலயம் அல்லது அலுவலகம் சொல்லணும். கதிரைன்னு சொல்லக்கூடாது, நாற்காலின்னு சொல்லணும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நாகரிகம் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நாகரிகம்னு. சமூகம் கிடையாது, சமூகம் அப்படின்னு சொல்லணும். சமூகம். சரிங்களா? பாட்டு படித்தல் கிடையாது, பாட்டு பாடுதல் தான் சொல்லணும். இத்தகையான அப்படி சொல்லக்கூடாது, இத்தகைய இப்படியான சொல்லணும். இப்படி 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 கொத்தன்னு கிடையாது, இப்படிப்பட்ட இது போன்றன்னு சொல்லணும். அது பாருங்க. மாதாளம் பழம் கிடையாது, மாதுளம் பழம் சொல்லணும். ஆயுதம் கிடையாது, ஆயுதம். எலுமிச்சை பழம் கிடையாது, எலுமிச்சை பழம். உரிமை கிடையாது, உரிமை. வண்டிக்காரன் இந்தர வருது. கரடி இந்தர இல்லை, இந்தர. ஏப்பை, அகப்பைன்னு சொல்லணும். குடும்பி கிடையாது, குடுமி. பிலாமரம் எந்தெல்லாம் வரும் கிடையாதுன்னா பலாமரம் தான் வரும். பிலாமரத்தில் பிலாப்பழம் சாப்பிட்டேன்னு கேட்பாங்க, பிலாப்பழம். அது பலாப்பழம் சாப்பிட்டியான்னு சொல்லணும். கம்பிலி இல்லை, கம்பளி. சுகஈனம் அப்படின்னு வந்து சுகவீனம். வெண்ணெய், இது வெண்ணெய் பார்த்துட்டோம். பன்றி கிடையாது, பன்றி. கருப்பணி, கருப்பு நீர், கருப்பு நீர். மிதுவடி, மிதித்தடி. பிரயாயனம், பிராயணம். சீயக்காய், சீகைக்காய். மிளகாய் கிடையாது, மிளகாய். கிராணம் அப்படி கிடையாது, கிரகணம். வேர்வை கிடையாது, வியர்வை. கருவேப்பிலை கிடையாது, கருவேப்பிலை. பெருசு கிடையாது, பெரிது. காலமை அப்படி கிடையாது, காளை. சாட்டு கிடையாது, சாக்கு. திருவுதல், துருவுதல். போக்களம், கொப்புளம். கிடாய் கிடையாது, கடா. புண்ணுக்கு கிடையாது, பின்னுக்கு. கும்பிடு கிடையாது, கும்பிடு. சவுக்காரம், சவர்க்காரம். புட்டு கிடையாது, பிட்டு. சிவர் கிடையாது, சுவர். பொக்குள் கிடையாது, கொப்புள். கைமாறு கிடையாது, கைமாறு. இதுதான் கரெக்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கும் பொருள் இருக்குது, பொருள் கிடையாது கிடையாது. இப்போ கைமாறுக்கும் பொருள் இருக்குது, கைமாறுக்கும் பொருள் இருக்குது. ஆனால் இது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு, அதை சொல்கிறாங்க. இது பிழையான சொல், இது சரியான சொல். சிகப்பு, சிவப்புன்னு சொல்லணும். புடுங்கு கிடையாது, பிடுங்கு. சிதல், சீல். பாய்ச்சல், பாய்ச்சல்னு வரணும். சரிங்களா? இதேமாரி அடுத்த புக்கில் பார்க்கலாம். இது அடுத்த புக்கு. சரிங்களா? இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மெயின் சோர்ஸே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாக வந்து கொடுப்போம். அப்படி பிடிஎஃபாக வந்து வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுப்போம். அப்போ வந்து அதோட பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்குங்க, படிங்க. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டு இருக்கும். புரியுதுங்களா? இன்னும் நிறைய இருக்குது, நிறைய புத்தகத்துலேயும் நம்ம நிறைய எடுத்து கொடுப்போம். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறிலாம் கொடுக்க மாட்டோம். ஒரு அளவு லிமிட் உண்டு. அந்த லிமிட்டு தான் எந்தெந்த டாப்பிக்னாலும் ஒரு அளவு லிமிட் உண்டு. சரிங்களா? அக்கறை, அக்கறைன்னு வரணும். சரிங்களா? அது அல்லன்னு வரக்கூடாது, அது அன்றுன்னு வரணும். அது அந்நியில் கிடையாது, அது அன்றி இல்லை, அது அல்லாமல். அருகாமைன்னு வரக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் இந்த சைடில் பிழை, இந்த சைடு இருக்கலாம் சரி. எது வரணும்? அருகில் இல்லை அண்மையில்னு வரணும். அவர் அல்ல கிடையாது, அவர் அல்லர்னு வரணும். அவர்தான், அவர்கள்தான் அப்படி வருது. அவர்தாம், அவர்கள்தாம் அப்படின்னு வரணும். அவரோ அல்லது இவரோன்னு வரக்கூடாது, அவரோ இவரோ தான் வரணும். அவள் அல்ல அப்படி வரக்கூடாது, அவள் அல்லன்னு வரணும். அவைகள் இல்லை, அவைகளைன்னு இல்லை, அவை அல்லது அவற்றேன்னு வரணும்.
சரிங்களா. அறிஞர் அப்படி கிடையாது, அறிஞர்னு வரணும். அருவருப்பு இந்த ஒரு கிடையாது, இந்த ஒரு வரும் சரிங்களா. இடது பக்கம் கிடையாது, இடப்பக்கம்னு வரணும். இருப்பது யார் இல்லை, இருப்பது எது இல்லை யாது. இருப்பவன் யார் கிடையாது, இருப்பவன் எவன். இவை அன்று கிடையாது, இவை அல்லன்னு வரணும். இவைகள் இவைகளையும் கிடையாது, இவை இல்லை இவற்றின் வரும். ஊர்வலம், வலம் என்றால் வலப்பக்கமாக செல்வது. ஊர் உலா, ஊர்கோலம் என்பதை பொருத்தம். என்ன கிடையாது, எண்ணெய். எவைகள் கிடையாது, எவை. ஏமாந்து போனான் கிடையாது, ஏமாற்றி போனான் அல்லது ஏமாற்றமடைந்தான் அர்த்தம். ஏமாந்து என்றால் மகிழ்ந்து என்றாகும். ஏற்கனவே கிடையாது, ஏற்கனவே அப்படின்ல அப்படின்னு வரணும். ஏற்கனவே அப்படின்னு வரணும், ஏற்கனவே அப்படி கிடையாது. 500 கிடையாது, 500 சரிங்களா. ஒரு ஊர் கிடையாது, ஓர் ஊர். இதுதான் ஒரு ஓர் அந்த டாபிக். ஒரு கால் அப்படி கிடையாது, ஒரு ஹால். கண்ணன் மட்டும் முருகன் அப்படின்னு கிடையாது, கண்ணனும் முருகனும் சொல்லணும். கட்டிடம் அப்படின்னு கிடையாது, கட்டுகின்ற இடம்தான் இது சரிங்களா. கட்டடம்னு இது பில்டிங்கு சொல்லணும். கத்தரிக்கோல், கத்தரிக்கோல்னு வரணும். கவிஞர் கிடையாது, கவிஞர். கிணறில், கிணறுக்கு, கிணற்றிலிருந்து கிடையாது, கிணற்றில் இல்லை கிணற்றுக்கு இல்லை கிணற்றிலிருந்து வரணும். கொப்பளம் கிடையாது, கொப்புளம். கோர்த்து கிடையாது, கோத்து. கோருகிறேன், கோரல்னா கொல்லுதல் அர்த்தம். கோருகிறேன் இதுதான் வரணும். இந்த ரூபா போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா கொல்லுதல் ஆயிரும். சமையல் கிடையாது, சமையல். சமூக முன்னேற்றம், சமுதாய முன்னேற்றம் தான் வரணும். சித்தரிக்க, சித்திரிக்க. சில்லறை, சில்லறை. சிலவு இல்லை செலவு. சுடுதண்ணி இதெல்லாம் பார்த்துட்டோம். சுந்திரம், சுந்தரம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா. சுவரீற்றில் கிடையாது, சுவர் கூட்டையில் சுவரில்னு வரும், இதெல்லாம் தெரியும். செய்தது அது இல்லை இல்லை, செய்தது அது அன்றுன்னு வரணும். தவறை தவறால், தவறுக்கு இல்லை, தவற்றை தவற்றால் தவற்றுக்கு. திருநெறி செல்வின்னு வரக்கூடாது, திருநெறி செல்வின்னு தான் வரணும். தெருவு கிடையாது, தெரு. தேசியம் அப்படின்னு இல்லை, தேசியம். இது பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்தருக்கு தப்பு. தேநீர், தேன் கூட்டல் நீர் என்றால் தேநீர். இது தேநீர் வரணும். தேன் தண்ணீர் என்று பொருள்படும். இது நாகரிகம், நாகரிகம் இதான் கரெக்ட். இதே நம்ம ஈஸியாக பார்த்தலாம் போட்டலே. நாட்கள் கிடையாது, என்னது வரணும், நாள்கள்னு வரணும். அதாவது புதியகள். நான் பார்த்தவர் இவர் இல்லை, நான் பார்த்தவர் இவர் அல்லர்னு வரும். நிறையன்னா என்னது, நிறைய இந்த இது வரணும். பண்டகசாலை, பண்டச்சாலை. பதற்ற நிலை இல்லை, பதற்ற நிலை. பல மனிதர் இல்லை, மனிதர்கள் பலர்னு வரணும் சரிங்களா. பல மனிதர் பார்த்தேன் இல்லை, மனிதர்கள் பலர்னு தான் வரணும். மனதில் கிடையாது, மனத்தில் வரணும். மாநிலம் இந்த இதில் இது வரணும். முகர்ந்தான் கிடையாது, மோந்தான். முயற்சி செய் கிடையாது, முயல். முழுவதற்கும் கிடையாது, முழுவதற்கும். 300 கிடையாது, 300 அப்படின்னு வரணும். இல்லை 300 என்றால் முன்னே 100 என்பன்றாகும். மென்மேலும் கிடையாது, மேன்மேலும். வயிறு கிடையாது, வயிறு. வறட்சி இது கிடையாது, வரவேற்பு அளிக்கப்பட்டதில்லை, வரவேற்கப்பட்டார். வருகை தர அப்படின்னா வருகை புரியன்னு வரணும். வலப்பக்கம் இது பார்த்துட்டோம் ஏற்கனவே. செய்திகள் வாசிப்பது கண்ணன், செய்திகள் வாசிப்பவர் கண்ணன் வரணும். வாசிப்பதுன்னு வரக்கூடாது, வாசிப்பவர் அப்படின்னு வரும். என்பதே சிறந்தது. வெயில் இல்லை, வெயில். எட்டில் சொல்லக்கூடாது, எட்டில் அப்படின்னு சொல்லணும். எட்டில் 2 பங்கு அப்படிங்கிற 8 நம்ம என்ன சொல்லுவோம், 8ல் 2ன்னு சொல்லுவோம். இல் வரணும். எட்டாவதுன்னு வரணும். பட்டுவும் அப்படில்ல, பட்டும் வரும். பட்டு குட்டவும் பட்டும். கிட்டுவும் அப்படில்ல, கிட்டும். கிட்டு குட்டவும் கிட்டும். முத்துவும், முத்து குட்டவும் முத்தும். மாதுவும், மாது குட்டவும் மாதும். தானும் இல்லை, தானுவும் அப்படின்னு வரும். வேலுவும், வேல் கூட்டல் வேலும் கிடையாது, வேலுவும் சொல்லணும். அடுத்த வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில பிழையான வாக்கியங்களும் திருத்தப்பட்ட வாக்கியங்களும். இது நிறைய இருக்கும். நிறையனா எப்படின்னா ஒரு பாருங்களேன், எத்தனை வாக்கியம் போகுது, 42 கிட்டே இருக்குது. இதேமாதிரி தான் நல்ல தமிழ் எழுத வேண்டுமால ஒரு நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பைல் பண்ணி கொடுப்போம் சரிங்களா. இப்போ பாருங்கள், பிழை பாருங்கள். நிலநடுக்கத்தில் இறந்திருக்கப்பட வேண்டும் சரிங்களா. நிலநடுக்கத்தால் இறந்திருத்தல் வேண்டும் அப்படி தான் சொல்லணும், இது சொல்லக்கூடாது. குறிப்பிடுவதை கைவிடப்பட வேண்டும், குறிப்பிடுவதை கைவிடல் வேண்டும் என்று இருப்பது தான் சரி. கைவிடப்படவும் கிடையாது, கைவிடல் வேண்டும் இப்படி தான் சொல்லணும். அதை பாருங்களேன், வீடுகளின் கூரைகள் தீப்பற்றின இருக்குது. வீடுகளின் கூரைகளே தீப்பற்றியது என்பது தான் சிறந்தது. கூரையை பற்றுகிறது, கூரை தீயை பற்றவில்லை. அதனால் வந்து பார்த்தா வீடுகளின் கூரைகள் தீப்பற்றியது தான் கரெக்டு.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பி விடுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. தப்பி விடுகிறார்கள் என்பது கூறப்படுகிறது. இதுதான் சரியானது. இது தப்பானதுன்னு சொல்லப்படுது. பிழை பாருங்கள். செய்தி அறிக்கை கேட்டீர்கள். செய்தி கேட்டீர்கள் என்பதே போதும். செய்தி அறிக்கை கேட்டீர்கள்னு கிடையாது. செய்தி கேட்டீர்கள் அவ்வளோதான். செய்தி என்ன அறிக்கை கேட்டீர்கள் அப்படின்னு சொல்லி வேண்டாங்காங்க. அதை பாருங்க. பயணிகள் படிகளில் நின்று கொண்டும் தொற்றிக்கொண்டும் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அது பிழைங்காங்க. பயணிகள் படிகளில் நின்று கொண்டும் தொற்றிக்கொண்டும் பயணம் செய்தல் கூடாது என்று இருப்பது தான் சரி. அதாவது வந்து பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நின்று கொண்டும் இங்கு இக்கு கூடாது, செய்தல் என்று இருத்தல் வேண்டும். அது ரெண்டும் இருக்குங்க பாருங்க. நின்று அதில் இக்கும் வந்திருக்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அடுத்தது என்னதுன்னா, செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கா, செய்ய அது வந்திருக்கக்கூடாது, அதுக்கு பதில் வந்து செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்கணுங்காங்க. சரிங்களா? இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுதேன். ஏன்னா நம்ம இதை மொத்தமாக கொடுப்போம், அந்தந்த டாபிக் கூட கொடுக்கல ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதேமாரி வந்து பார்த்தா தொடர்ச்சி நம்ம டிஃப்ரெண்ட்டான வீடியோ வரும். இது போக நம்ம நிறைய லைப்ரரி புக் சோர்ஸு எல்லாமே வச்சுருக்கோம். அந்தந்த டாபிக் உள்ளது ஒரு நீங்கள் இப்படி பார்த்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தா நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் எப்படி உங்களுக்கு வந்து ஸ்கில்லை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் சரியாக விடையளிக்க நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. அதுதான் இங்கே முக்கியம். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி சோர்ஸ் இருக்குது. அது ஜிகேக்கும் சரி இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டே இல்லாமல் சோர்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்க சோர்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு அளவுக்குன்னு ஒரு லிமிட் உண்டு ஒரு டாபிக். அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா லேர்ன் பண்ணி கொடுத்துருவோம். அதை நீங்கள் வந்து பார்த்தா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படி நேராக போய் அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் வந்து இங்கேயே நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தா டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து பார்த்தா கால் ப்ரெஷர்லாம் இது இல்லாமல் நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். சின்ன கொஸ்டின் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தா நம்ம கலைச்சொல் எப்படின்னு படிக்கணும்னு பார்க்கலாம். நம்ம இதேமாரி டெலிகிராமில் வந்து பார்த்தா சேர்ந்துக்கிடுங்க. நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தோன்னா இதோட வீடியோ வந்து பார்த்தா இனிமேல் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா தொடர்ச்சியான்னு இல்லை, தரமாக வரும். பர்ஃபெக்டாக வந்து எந்த சோர்ஸ்லாம் தேவையோ அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபர்தராக நான் கொண்டு வந்து கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் கலைச்சொல்லில் சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி வணக்கம். தேங்க்யூப்பா.